பொதுவாக இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு சமூக வலைதளம் மூலமாக ஒரு பிராண்டுடைய நிறுவனர்களே தங்களோட பிராண்டை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. அதாவது மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ் ஹவுஸை பெருசாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 50 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கவங்க இதுவரை முகம் தெரியாத நபர்கள் தங்களுடைய முகத்தை பரிச்சயமாக்குற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு புதிதாக தொழில் தொடங்குறவங்களும் அவங்களுடைய பிராண்டை அவங்களுடைய முகமாகவே வைத்து அதை செல் பண்ணுறாங்க. பட் there is a statement, super rich people are usually they won't be available in social media அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நான் பார்க்குறேன் இங்கே மிகப்பெரிய பணக்காரர்களாக நம்முடைய பார்வையில் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் சார்? உண்மையாகவே மிதமிஞ்சிய பணக்காரர்கள் சமூக வலைதளங்களில் தங்களை கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். நான் வந்து அப்போ நம்ம பார்த்த இந்த தொழில் அதிபர்கள் இந்த பிசினஸ் ஐகான்ஸ் எல்லாம் வந்து அப்படின்னா இன்னும் அந்த சூப்பர் ரிச்ங்கிற கேட்டகரிக்கு போலன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல சூப்பர் ரிச்சுக்கு போயிருப்பாங்க. நம்ம இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்லயே இப்ப மாற்று கருத்து வந்துருச்சு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க லம்போகினியோட ஆடு டிவியில வரல அப்படின்னு பேசணும் இல்லையா? ஆனா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபெராரியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தன்னுடைய விளம்பரங்களை வெவ்வேறு விதமா தன்னுடைய ப்ராடக்ட் டெமோ மாதிரியோ இல்லை ரேசிங்ஸ்லயோ காட்டிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இங்கே என்ன அப்படின்னா இப்போ நம்ம 2 பேருக்கும் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் எந்த போஸ்ட்லாம் போடாமல் ஜஸ்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அங்கே வந்து தான் ஆகணும். அங்கே வந்துட்டு தான் இருப்பாங்க, பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நாம் செலவழிக்கிற நேரம் 1 மணி நேரமாக இருந்தால் அவர்கள் 10-15 நிமிஷம் செலவழிப்பாங்களா இருக்கும். சுத்தமாக செலவழிக்க மாட்டாங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏனென்றால் தான் நடந்து போய் ஒய்ஃபோட நடந்து போயிட்டு இருந்த ஃபோட்டோவை தான் உருவாக்கின ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுற மார்க்கும் இங்கே தான் இருக்காரு. அவரோட சூப்பர் ரிச் கிடையாது. ஸோ ஏன்னா அவங்க ப்ராடக்ட் அவங்க எல்லாம் இது பண்ண, ஆனால் அவர் நீங்கள் நம்ம எல்லாம் செலவழிக்கிற நேரம் அவர் செலவழிக்கிறது கிடையாது, அவரோட ப்ராடக்ட் தான் அது. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதிக நேரம் சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிறாங்களா இல்லையாங்கிறத விட அவங்களுக்கும் சேர்த்து தான் இங்கே நம்ம வந்து அவங்களுடைய நேரத்தை வேறு ஏதோ விதத்தில் அவங்க சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பாங்கங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். பொதுவாக வந்து நம்ம இந்த இடத்துல சோஷியல் மீடியாவில் டைம் எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது ரொம்ப ஜென்யூனாக யோசிக்கணும். நம்ம கண்ணா அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப கெடுதல்.